அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. வடகிழக்கிலே இந்த தினத்தினை அனுஷ்டிப்பதற்காக காணாமல் போனோர் காணாமலாக்கப்பட்டோர்களின் சங்கம் அதற்கான ஒழுங்குகளை செய்து வருகின்றது. அந்த வகையிலே எமது தமிழரசு கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த அழைப்பினை ஏற்று எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை நடைபெற இருக்கின்ற அந்த பேரணிக்கு நாங்கள் எங்களது முழுமையான ஆதரவினை வழங்குகின்றோம். அன்றைய தினம் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொது அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் மற்றும் மத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகள் என அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு, உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் இந்த வடகிழக்கிலே தற்பொழுது வரை நமக்கு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. சுமார் 2000-3000 நாட்களை கடந்து தங்களது உறவுகளை பறிகொடுத்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். செம்மணியிலே இன்று 100க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இறுதி யுத்தத்திலே சுமார் ஒரு தொகை சிறுவர்கள் கையளிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இதைவிட வடகிழக்கிலே புதைகுழிகள், செம்மணி புதைகுழிகள் போன்று கிழக்கு மாகாணத்திலும் ஏராளமான புதைகுழிகள் இருக்கின்றது. அந்த புதைகுழிகளில் ஏராளமான தமிழர்கள் புதைக்கப்பட்டதாக வரலாறுகள் இருக்கின்றது. எனவே அவ்வாறு வடகிழக்கு பூராகவும் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி எழுகின்றது. அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை என்ன நடந்தது என்று இலங்கை அரசோ சர்வதேசமோ எந்த பொறுப்பு கூறலை மேற்கொள்ளவில்லை. சுமார் யுத்தம் நிறைவடைந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. இவ்வாறு இருந்த போதிலும் இன்று வரை இறுதி யுத்தத்திலே கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விவரங்கள் இல்லை. அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இந்த அரசு பொறுப்பு கூறவில்லை. எனவே தொடர்ச்சியாக இலங்கை அரசினை நம்பி இருக்க முடியாதென்ற நிலையில் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரி நிற்கின்றோம். காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கத்தினர் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்கள். இதேபோன்று செம்மணி புதைகுழியிலிருந்து நாளுக்கு நாள் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு தெரியும் ஏராளமான படுகொலைகள் இடம்பெற்றாலும் அந்த படுகொலைகளில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் எங்கு புதைக்கப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. கிழக்கு மாகாணத்திலே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டவர்கள், அதேபோன்று சத்துருக்கொண்டானில் நடைபெற்ற படுகொலை, இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே போகலாம். இவ்வாறு ஏராளமான கிழக்கு மாகாணத்திலே எங்களது உறவுகளை பறிகொடுத்தவர்கள் இன்னும் அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி அவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி கோர வேண்டிய ஒரு நாளாக சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் வருகின்றது. எனவே அந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தினை கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்லடி பாலத்தில் காலை 10 மணிக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி ஒரு பேரணியாக சென்று ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கின்றோம். எனவே அந்த சர்வதேச நீதி விசாரணை கோரிக்கைக்கு வழி சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைவரும் இந்த போராட்டத்தில் ஓரணியாக கலந்து கொண்டு சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசுக்கும் எமது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அவர்களிடம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டியதும் ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கோர வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்பட்டுள்ளது. அனைவரும் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அனைவரும் எமது கட்சி சார்ந்த சகல உறுப்பினர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.